ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு செந்தில் டாக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஓவர் யுவர் டெட் பாடி அப்படின்னு 2026 ரிலீஸ் ஆன ஒரு காமெடி ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை பற்றி தான். இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டான் ஒரு டைரக்டர். சின்ன சின்ன பாப் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, குட்டி குட்டி ஆடெல்லாம் வரும். அந்த மாதிரி ஆடெலாம் பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலி வந்து ஒரு திரைப்படமும் வந்து இயக்கியிருப்பார். ஆனால் அது ஒரு பெருசாக ஒன்றும் போகலை. ஆனாலும் அவ்வளோ பெரிய சக்ஸஸாக இல்லை அவருடைய ப்ரொஃபஷனல் லைஃப். அதே மாதிரி அவருடைய பர்சனல் லைஃப்பும் வந்து பெருசாக வந்து சக்ஸஸாகவே அவருக்கு போகலை. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. லீசா அப்படிங்கிறவங்கள தான் கல்யாணம் பண்ணியிருப்பார். அவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ். இவங்க 2 பேருக்கும் நடுப்புறையும் வந்து அந்த அளவுக்கு வந்து பிரமாதம் ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட்டே ஆகலை. ரொம்ப மோசமாக தான் போயிட்டுருக்கு. இதுக்கு நடுப்புற அவரோட ஒய்ஃப் பண்ண ஒரு விஷயம் இவருக்கு அதீதமான ஒரு கோபத்தை ஒன்று உருவாக்கிறது. இவன் இனிமேல் இருந்தால் சரியாக வராது, இவரை கொன்னுடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே வந்துடுறார். இதுக்காக ஒரு வீக்கெண்ட் ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணுறார். டேனோட அப்பாவுக்கு லேக் சைடில் காட்டுக்குள்ளார வீடு ஒன்று இருக்கும். அங்கே தான் அந்த ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணியிருப்பார். அங்கே அழைச்சிட்டு போய் அவளை வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி வந்து கொன்னுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபையும் அழைச்சிட்டு அந்த வீட்டுக்கு வந்து அவர் போகிறார். போனதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தில் டேனை ஆக்ட் பண்ணியிருந்த ஜேசன் சீகல் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தார். ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர்லாம் கிடையாது. சாதாரண ஒரு கோவத்தில் தன்னுடைய மனைவி வந்து கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறார். அப்போது அவர் நடந்துக்கிற விதம் இருக்குல்ல, அவ்வளோ எக்ஸலண்ட்டாக வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் கொடுத்துருந்தார். ஆக்சுவலி அந்த ஒரு காமெடியான அவர். அதே மாதிரி அவங்க ஒய்ஃபாக பண்ணியிருந்தவங்களும் வந்து சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ரெண்டாவது இதில் இவங்க ஸ்க்ரீன் பிளேயை ட்ரீட் பண்ணியிருந்த விதம். அந்த வீட்டுக்கு போன உடனே வந்து கீயை தேடுவார். வச்சிருந்த இடத்துல அது இருக்கா, வேறு இடத்துல இருக்கும். அப்புறம் உள்ளாரெலாம் போய் ஏற்கனவே அங்கே போட்டுக்கிற ட்ரெஸ்லாம் இருக்கும். இவர் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு ஸ்வெட்டர் வந்து அந்த இடத்துல இருக்காது. எங்கேன்னு சொல்லிட்டு ஒய்ஃப்டையும் கேட்டுட்டு இருப்பார். அவங்களும் தெரில அப்படிம்பாங்க. இப்போ அந்த கீ வந்து எப்படி இடம் மாதிரி இருந்தது, அந்த ஸ்வெட்டர் எங்கே போச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று ஒரு லான்லியராக வந்து சொல்லுவாங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்ட்டு. இதே மாதிரி படம் நெடுக்க வந்து சின்னதாக வந்து வச்சுட்டே போவாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, 2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அப்படி நான்லினியராக வந்து கட் பண்ணிட்டு ஒரு டீட்டெயிலிங் ஒன்று போயிட்டு வருவாங்க. அது சூப்பராகவே இந்த படத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அதேமாதிரி இதில் இருக்கிற எல்லா சப்போர்ட்டிங் கேரக்டர், ஒரு கேரக்டர் கூட வேஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா கேரக்டருமே வந்து பிளாட்டை வந்து ஒரு இடத்துலேருந்து ட்ரிவன் பண்ணும். அதுதான் வந்து கதையை வந்து அடுத்த பொசிஷனுக்கு வந்து நகர்த்திட்டு போகும். ஏதாவது ஒரு கேரக்டர் எடுத்துட்டால் கூட சுத்தமாக அந்த படமே வந்து நகராது. அந்த அளவுக்கு கிரிப்பிங்காக அதோட ஸ்க்ரீன் பிளேயை வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேலே இருக்கிற கோவத்தில் அதில் கொன்னுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுற அந்த கதையில் ஆரம்பித்து ஒரு ஹாஸ்டேஜ் சுச்சுவேஷனுக்கு மாறி அதுக்கப்புறம் ஒரு சர்வைவல் மோடுக்கு வந்து போகும். இது சூப்பராகவே வந்து இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகியிருந்தது. ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்த ஒரு 3 கிரிமினல்ஸ் கேரக்டர்ஸ் இருக்கும். அது ரொம்ப குரூயலாக படுபயங்கர கொடூரமாக இருக்கும். நமக்கே வந்து அந்த சுச்சுவேஷன் வந்து நமக்குள்ளே ஃபீல் பண்ணி வைப்பாங்க. ஐயோ, இந்தமாரி ஒரு தருணத்தில் மாட்டிக்கிட்டோம் என்ன பண்ணுவோம், நமக்கு அப்படி ஒரு கொலவெறி வரும். அந்த அளவுக்கு வந்து எமோஷனலாக வந்து உள்ளார வந்து இந்த படத்தோட நம்மளை அதை கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதுதான் வந்து பெரிய அளவில் வந்து இந்த படத்தில் எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆனிச்சு. ஆனால் இந்த படத்தில் ஒரு 2 எக்ஸ்ட்ரீம் அடல்ட்ரி சீன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் படம் நெடுக்கவே வந்து ரொம்ப குரூயலான ஆக்ஷன் பிளாக்ஸ் இருக்குது. ஹாரர் மாதிரின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து குரூயலாக இருக்கும். இது 2த்தையும் வந்து மனசில் வச்சுக்கிங்க. ஃபேமிலியோடு உட்காந்து இதை பார்க்க முடியாது. கண்டிப்பாக அது ஒரு 18+ அடல்ட்ஸ் ஒன்லி. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது வந்து தமிழ் டப்பிங்கில் கிடையாது, இங்கிலீஷில் ஒன்லியும் தான் கிடைக்குது, ஓடிடியில். இந்த படம் 2021 ரிலீஸ் ஆன த ட்ரிப் அப்படிங்கிற ஒரு நார்வே படத்தினுடைய அஃபிஷியல் ரீமேக் தான். ட்ரிப் அப்படிங்கிற படமும் வந்து ஓடிடியில் வந்து இங்கிலீஷில் கிடைக்குது. அந்த படமும் நான் பார்த்துட்டேன். இதில் அந்த கிளைமாக்ஸ் கிட்ட வந்து அப்பா கேரக்டர்கிட்ட ஹீரோ நடந்துக்கிற ஒரு விஷயம் ஒரு இடத்துல அப்படியே அந்த இடத்துல விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். அது ஒரு மாதிரி எனக்கு உறுத்தலாக இருந்தது. என்னடா இப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் ட்ரிப்பில் வந்து அதோட ஒரிஜினல் வெர்ஷனில் அந்த இடத்துல வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க. 2 படமே கூட நீங்கள் பார்க்கலாம். 2 படமே ஒரே கதைன்னா கூட 2 டைரக்டர்கிட்ட அது போகும்போது ஒவ்வொரு டைரக்டரும் அதை வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, எப்படி வந்து அழகாக வந்து கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். இதில் வந்து கொஞ்சம் காமெடியெல்லாம் அங்கங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதில் அந்த அளவுக்கு வந்து இருக்காது. கொஞ்சம் நேச்சுரலாக இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்க. 2 படமே வந்து மஸ்ட் வாட்ச் தான். நீங்கள் எதை வேணாலும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ட்ரிப்பு வந்து இங்கிலீஷ்லேயும் கிடையாது, சப்டைட்டில் ஒண்டி தான் கிடைக்கும். அந்த நார்வே அதோட ஒரிஜினல் லாங்குவேஜில் ஒண்டி தான் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு க்ரைம் த்ரில்லர்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா இது ஒரு மஸ்ட் வாட்ச். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பாய்.